சிவாய நம. சித்தர்களுக்கு மரணமில்லாத வாழ்வை கொடுத்த இறைவன் அவர்கள் விரும்பும் போது ஜீவ சமாதி அடையவும் அருள் புரிந்தார். உனக்குள் இருப்பான், எனக்குள்ளும் இருப்பான், உருவமில்லா உண்மை அவன். இதை உணர்ந்தவர் இங்கே உலவுவது இல்லை, தானும் அடைவார் அந்நிலை தன்னை. இயற்கை வெல்லும் ஆற்றல் படைத்த சித்தர்களுக்கு 5 தகுதிகளை அவருக்குள்ளே வகுத்து வைத்திருக்கிறார்கள். 1. சித்தத்தை அடக்கக்கூடியவர்களே சித்தர்கள் என்பது முதல் தகுதி. 2. முற்றும் திறந்தவர்கள். 3. 8 வகையான சித்து விளையாட்டுகளில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். 4. ஆய கலைகள் 64 கற்று தேர்ந்து அதன் மூலம் உலகுக்கு நன்மைகளை செய்வார்கள். 5. இந்த பிறவியில் பிறப்பு எடுத்ததற்கான காரணத்தை அறிந்திருப்பார்கள். இதன் மூலம் 5 புலன்களை மடக்கி தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். அத்தகைய சித்தர் வரிசைகளில் ஒருவரான ஸ்ரீ கம்பளி ஞான தேசிகர் பற்றி நான் பேச வந்துள்ளேன். புதுவையில் வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி தம்மை நாடி வந்த பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைத்தவர் ஸ்ரீ கம்பளி ஞான தேசிக சித்தர். இவர் ஒரு பிரம்மச்சாரி. கிழிந்து நைந்து போன கருப்பு போர்வை போர்த்து இருப்பார். கையில் சதா சுருட்டு புகழ்ந்து கொண்டிருக்கும். இவரது இயற்பெயர் என்னவென்று யாருக்கும் தெரியாது. எந்த நேரமும் கருப்பு போர்வையை போர்த்து இருப்பதால் கம்பளி சாமி என்றும், கம்பளி பூச்சி சாமி என்றும், கம்பளி ஞான தேசிக சித்தர் என்றும் அழைக்கப்பட்டார். இவரது பூர்வீகம் சென்னை. ஒரு முஸ்லிம் பெரியவர் இவருக்கு குருவாய் இருந்தார். அவரிடம் இந்த சித்தர் இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தையும் பல பயிற்சிகளையும் கற்று தேர்ந்திருக்கிறார். திடீரென்று அந்த முஸ்லிம் பெரியவர் காணாமல் போய்விட்டார். சென்னையில் பெரிய அதிகாரியாக இருந்த சித்தர் குருவை காணாமல் தவித்து போனார். ஒரு நாள் இவரது கனவில் அந்த முஸ்லிம் பெரியவர் தோன்றி புதுச்சேரிக்கு பயணப்படு என்று உத்தரவிட்டிருக்கின்றார். குருவின் கட்டளைக்கிணங்க பாசம், பந்தம், குடும்ப உறவுகள் அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு கட்டிய வேட்டியுடன் புதுச்சேரிக்கு வந்த கம்பளி ஞான தேசிகர் ஆன்ம தேடலில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் பாக்கமுடையான் பட்டு, கவுண்டன்பாளையம், முத்தியால்பேட்டை போன்ற பல இடங்களில் தங்கியிருந்தும் தட்சிணாமூர்த்தி மடம், சித்தானந்த மடம் போன்ற மடங்களில் தங்கியிருந்தும் ஆன்மீக திருப்பணி செய்து வந்தார். முஸ்லிம் குரு மீண்டும் இவரது கனவில் தோன்றி ஷயார் என்பவரை சந்திக்கும்படி கட்டளையிட்டார். ஷயர் சாதுக்களையும் துறவிகளையும் அன்புடன் உபசரித்து வருபவர். கம்பளி சித்தர் அவரை சந்தித்து கனவில் தமது குருநாதரிட்ட கட்டளையை பற்றி கூறினார். ஷயர் கம்பளி சித்தரை தன் குடும்பத்தாருடன் தங்கி விடுமாறு கெஞ்சினார். குடும்ப பந்தங்கள் தம்மை மீண்டும் பிணைத்துக் கொள்ள கம்பளி தேசிகர் விரும்பவில்லை. நேரம் கிடைக்கும் போது வந்து சந்திப்பதாக கூறி விடை பெற்று கொண்டார். சித்தானந்த சுவாமிகளின் சமாதி கருவடி குப்பத்தில் அமைந்திருந்தது. அங்கு அடிக்கடி சென்று தியானம் செய்துவிட்டு அங்கிருந்தபடியே மக்களின் குறைகளை தீர்த்து வந்தார் கம்பளி தேசிகர். இதனால் மக்கள் இவரை சித்தானந்த சுவாமிகளின் மறு அவதாரமாகவோ கருதி போற்றி வந்தனர். நினைத்த இடத்தில் மறைந்து எங்கும் தோன்ற வேண்டுமோ அங்கு தோன்றும் சக்தியை பெற்றிருந்தார். விபூதியும் பச்சிலையும் கொடுத்து மக்களின் நோய் நொடிகளை போக்கி வந்தார். கம்பளி தேசிகரிடம் வேலாயுதம் என்ற சித்த வைத்தியர் தோழமையுடன் பழகி வந்தார். இந்த சித்த வைத்தியரால் குணமாக்க முடியாத வியாதிகள் கூட கம்பளி தேசிகரின் பச்சிலை மற்றும் விபூதியால் குணமானது. இவரிடமிருந்து ரசவாத வித்தையின் ரகசியத்தை அறிந்து கொள்ள சூழ்ச்சியுடன் சிலர் இவரிடம் நெருங்கி பழகினர். தங்களின் எண்ணம் நிறைவேறாத ஆத்திரத்தில் இவரை கட்டி போட்டு ரசவாத வித்தையை மட்டும் கற்றுத்தரும்படி சவுக்கால் அடித்தனர். அத்தனை சவுக்கடிகளையும் பொறுத்து கொண்ட கம்பளி தேசிகர் அவர்களுக்கு உலகின் நிலையாமின் முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னார். அந்த கயவர்கள் அவர் கூறியதை செவி மடுக்க தயாராக இல்லை. தங்கள் முயற்சி அவரிடம் பலிக்கவில்லை என்று சலித்து போய் அவரை கட்டி போட்டுவிட்டு விலகிச் சென்றனர். கம்பளி சுவாமிகள் அவ்விடத்திலிருந்து மறைந்து போனார். இவர் வேறொரு இடத்தில் நடமாடி கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டு அந்த கயவர்கள் அங்கு சென்று இவரை பிடித்து கட்டி போட்டுவிட்டு பழைய இடத்திற்கு வந்தால் அங்கு கட்டப்பட்ட நிலையில் அதே கோலத்துடன் இருப்பார். திகைத்து போய் இவரிடம் மன்னிப்பு கேட்க வரும்போது அவர்கள் எதிரில் வந்து சுருட்டுக்கு நெருப்பு கேட்பார் இந்த சித்தர்.
அவர்கள் சாஷ்டாங்கமாக அவர் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். கம்பளி தேசிகர் ஒரு சமயம் குண்டுபாளையத்திற்கு அருகில் உள்ள கள்ளுக்கடைக்கு சென்று தாகத்திற்கு குடிக்க கல் கேட்டிருக்கிறார். அந்த கடைக்காரர், இன்னமும் எனக்கு முதல் போனே ஆகவில்லை, போ போ என்று துரத்திவிட்டார். சித்தர் விடுவிடு என்று நடந்து சென்று விட்டார். கள்ளுக்கடையில் வியாபாரமே ஆகவில்லை. ஒருவர் கூட கடைப்பக்கம் எட்டி பார்க்கவில்லை. கடைக்காரன் தவறை உணர்ந்தான். சித்தரை தேடி ஓடினான். கடைசியில் முத்தியால்பேட்டையில் ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்த சித்தரை கண்டு அழுது மன்னிப்பு கேட்டான். தனது கடைக்கு மீண்டு வந்து கல் அருந்திவிட்டு போகும்படி கெஞ்சி மன்றாடினான். கம்பளி ஞான தேசிகர் புன்னகைத்தார். நீ உன் கடைக்கு போ மகனே, நான் வருகிறேன் என்று கூறினார். கடைக்காரன் அவசரமாய் குதிரை வண்டி ஒன்றில் ஏறி கடைக்கு போய் சேர்ந்தான். அவன் அங்கு வந்து சேர்வதற்கு முன்பே கம்பளி தேசிகர் கடையில் அமர்ந்திருந்தார். கடைக்காரன் பிரமித்து போனான். தனது செயலை நினைத்து வெக்கி போனான். கம்பளி சித்தருக்கு எது தேவைப்பட்டாலும் தன்னிடம் வருமாறு வேண்டிக் கொண்டு நன்கு உபசரித்து அனுப்பி வைத்தான். பாக்கமுடையான் பட்டு ரோட்டில் கம்பளி சித்தர் நடந்து சென்று கொண்டிருந்தார். ஒரு வீட்டை கடந்தபோது ஊருக்கு வாசனை நாசிய வருடியது. சித்தர் அந்த வீட்டிற்குள் சென்று ஊறுகாய் தரும்படி கேட்டார். அந்த வீட்டின் உரிமையாளர் இவரை பார்த்து முகத்தை சுழித்து, ஊறுகாய் தர முடியாது, போ வெளியே என்று கடுமையாக பேசினான். சிறிது நேரம் பொறுத்து மொட்டை மாடியில் ஜாடியில் காய்ந்து கொண்டிருந்த ஊறுகாயில் புழுக்கள் நெளிவதைக் கண்டான். ஒட்டுமொத்த ஊறுகாயும் கெட்டு போயிருந்தது. உடனே அவன் தனது செயலுக்கு வருந்தி சித்தரை தேடி சென்று மன்னிப்பு கேட்டான். வீட்டிற்கு வந்து பார்த்தபோது ஜாடியில் இருந்த புழுக்கள் மறைந்து ஊறுகாயில் இருந்து நல்ல மனம் வீசியது. சித்தர் பாக்கமுடையான் பட்டு அருகே நடந்து சென்றபோது கட்டு வீரியான் பாம்பு வந்து அவரை கடித்து விட்டது. அவருடன் கூட வந்தவர்கள் திகைத்து போயினர். அந்த சமயத்தில் வழக்கமாக சித்தரை தரிசிக்க வரும் வேலாயுதம் வைத்தியரும் காணவில்லை. சித்தரை கடித்த பாம்பு மற்றவர்களை பார்த்து சீறியது. அவர்கள் சித்தரை விட்டுவிட்டு தலை நெறிக்க ஓடினர். மறுநாள் காலையில் சித்தர் இறந்திருப்பார் என்ற கவலையில் அவரது பக்தர்கள் வந்து பார்த்தார்கள். பாம்பு கடித்த இடத்தில் சித்தர் இல்லை, ஆனால் பாம்பு மட்டும் செத்து கிடந்தது. சித்தர் சாமி என்ன ஆனார் என்று அனைவரும் தேடினர். யார் கண்ணுக்கும் அவர் தென்படவே இல்லை. சித்தானந்த சுவாமிகள் மடத்திலும் தட்சிணாமூர்த்தி மடத்திலும் சித்தரை தேடி பார்த்துவிட்டு சோர்ந்து போய் தட்டாஞ்சாவடியில் வெள்ளவாரி அருகே அவர்கள் வந்தபோது ஒரு மரத்தில் இருந்த குருவி கம்பளி தண்ணிலே கம்பளி தண்ணியிலே என்று கூவிய வண்ணம் இருந்தது. குருவி பேசும் அதிசயத்தை கண்ட பக்தர்கள் திகைத்தனர். குருவி பறந்து விட்டது. வெள்ளவாரி ஓடையிலிருந்து கம்பளி தண்ணியிலேயே என்று குரல் கேட்டது. மழைக்காலம் என்பதால் வெள்ளவாரியில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. கரை ஓரமாக பக்தர்கள் நின்று வெள்ளத்தை உற்று நோக்கினர். வெள்ளவாரி நீரின் மீது கம்பளி சுவாமிகள் அமர்ந்து தியானத்தைப்படி இருந்தார். இந்த அதிசயத்தை கண்ட பக்தர்கள் ஸ்தாபித்து போய் நின்று விட்டார்கள். நேரம் போவதே தெரியாமல் வெகு நேரம் அப்படியே மெய் மறந்து விட்டனர். இறுதி கவிழ்வதை கூட கவனிக்கவில்லை. இருட்டில் கம்பளி சித்தரின் திருமேனி முழு நிலவை போல பிரகாசித்தது. அந்த வெளிச்சம் பாக்கமுடையான் பட்டு முழுவதும் பரவியிருந்தது. சுவாமிகள் பக்தர்களை நோக்கி முருவளித்தார். தாம் சிவனடி சேரும் நேரம் வந்துவிட்டதாகவும் தனது உடலை அந்த இடத்திலேயே சமாதி செய்து விடும்படியும் தமது சீடர்களுக்கு உத்தரவிட்டார். அதன் பிறகு விழிகளை மூடிக்கொண்டார். கம்பளி தண்ணியிலே கம்பளி தண்ணியிலே என்ற குரல் மீண்டும் ஒலித்தது. இருள் மறைந்து பொழுது விடிந்த போது அந்த அதிசய குரல் நின்றுவிட்டது. சித்தரின் உடல் மெல்ல மெல்ல தண்ணீருக்குள் மூழ்கத் தொடங்கியது. பக்தர்கள் தாரை தாரையாக கண்ணீர் உகுத்தபடி பார்த்து கொண்டிருந்தனர். ஓடையிலோ வெள்ளப்பெருக்கு மிகுதியாக இருந்தது. கம்பளி சித்தரின் திருமேனி முற்றிலும் தண்ணீருக்குள் மறைந்து விட்டது. சுவாமிகளின் உடலை எப்படி சமாதி செய்ய முடியும் என்று சீடர்கள் வருந்தினர். அந்த சமயத்தில் அவரது பூத உடல் யோக நிஷ்டையில் அமர்ந்தபடி கரையில் ஒதுங்கியது. ஜல சமாதி அடைந்து கரை ஒதுங்கிய இடத்திலே சீடர்கள் சமாதி அமைத்தனர். சிவலிங்கம் ஒன்றை அதில் பிரதிட்சை செய்து சிறு கோயிலையும் கட்டினர். கம்பளி சுவாமி சித்தர் சமாதி அடைந்த நாள் 21 டிசம்பர் 1874 வெள்ளிக்கிழமை. அந்த நாளை ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் 6ஆம் தேதி என்று குரு பூஜை விழாவாக கொண்டாடுகின்றனர். கம்பளி சுவாமிகளின் ஜீவசமாதி சுற்றிலும் இவரது அனுகிரகம் பெற்ற சித்தர்கள் 7 சமாதிகள் உள்ளன. முத்தியால்பேட்டையை சேர்ந்த தையல் நாயகி என்ற மூதாட்டி விபத்தில் சிக்கி வலது காலை மடக்க முடியாத நிலையில் இருந்தார். இந்த சித்தரின் சமாதியை கேள்விப்பட்டு
இருவரின் துணையுடன் இங்கு வந்து மனம் உருக வழிபட்டார். இரவில் சித்தரின் ஆலயத்தில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்தபோது அந்த மூதாட்டி யாருடைய துணையுமின்றி தானாக நடந்து வீட்டிற்கு திரும்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது சமாதி ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு சென்று பலனடைந்தோர் ஏராளம் ஏராளம். இவருடைய சமாதி அமைந்திருக்கும் இடம் புதுவை கோரிமேடு வழி பொய்யாக்குளம் வெள்ளவாரிக்கு மேற்கில் தட்டாஞ்சாவடிக்கு அருகில் உள்ள மயான பூமிக்கு சமீபத்தில் உள்ளது. திருச்சிற்றம்பலம்.